சலனம் 312. ஈஸ்வர் அங்கே தனக்காக வந்ததைக் கண்டு அதை கட்டிப்பிடிக்க வர பார்வையாலேயே நந்தினியை காட்டி எஸ்கேப் ஆனான். நந்தினி ஈஸ்வரிடம், அங்கு எங்க அம்மா எதுவும் பிரச்சனை பண்ணலையா? பண்ணாட்டிதான் ஆச்சரியம் என்றவன் எதுவும் பேசவில்லை. நிலவன் கோபமாக, அவர் யார் அங்க வர சொன்னாங்க? அவர் வந்ததால தானே எல்லா பிரச்சனையும். நந்தினி வேகமாக, சட்டன் அப்படி பேசாத நிலவா, அவன் தான் இன்னைக்கு உன் தம்பியை காப்பாற்றி இருக்கான். உங்க அண்ணன் பையன் என்றதும் விட்டு கொடுக்காம பேசுறீங்க இல்லையா? எனக்கு என்னமோ அந்த ஆளை பிடிக்கவே இல்லை. அவன் என்னடா பண்ணினா உன்ன? அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு இருக்கான். மா, அவர் செஞ்சதை சொன்னாலே நான் கூசுது. எப்ப என் தங்கச்சி கிட்ட தப்ப நடந்துகிட்டாரோ அப்ப இருந்து அவர் பிடிக்கவே இல்லை. ஏனோ அந்த வார்த்தையை கேட்டதும் அனைவரும் மௌனமாக. ஈஸ்வர், கண்ணா, இருந்தாலும் இன்னைக்கு அன்புக்கு மட்டும் இல்ல, விட்டா உன் சித்தி லூசுத்தனமா எதையாவது செஞ்சு எல்லாரையும் கொல்றேன்னு நினைச்சு அவளையும் கொன்றுப்பா. ஏதோ ஒரு விதத்தில் அவன் சப்போர்ட்டிவா இருந்திருக்கான். அது என் அம்மாவுக்கு தெரியுமா? ஈஸ்வர் நடந்ததை சொல்ல நந்தினிக்கு அழுகை வந்தது. தங்கை அந்த வார்த்தையில் எவ்வளவு துடித்திருப்பாள். அதைவிட என் மகள் என்று நினைத்தவர் மகிழ் எங்கே? தேவ் வர சொல்லியிருக்கான், அவன் பார்த்துப்பான் அவளை. நந்தினி, என்னவோ இந்த நாளோட அவங்களுக்கும் நமக்கும் இருந்த எல்லா உறவும் முடிஞ்சிருச்சு. இனி எனக்கும் என் தங்கைக்கும் அம்மாவே வேணாம் என்றாள் நந்தினி. என் மகளை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாளே என்ற வருத்தம் அவளுக்கு. ஏனோ நிலவனுக்கு பக்கெஞ்சிருந்தது. அவன் காதலும் அந்த சண்டைக்குள் சிக்கி சின்ன பின்னமாகி கொண்டிருப்பதை நினைத்து அந்த நேரம் போன் வரவும் அந்த போனை எடுத்து கட் செய்து விட்டு நின்றான். நந்தினி மகனை பார்த்து, உனக்கு இப்பெல்லாம் அடிக்கொரு முறை போன் வருது, சரியில்லை நீ என்று திட்டிக்கொண்டு ஈஸ்வரிடம், எத்தனை மணிக்கு போலீஸ் வராங்க? 40 மினிட்ஸ்ல என்றவன், நிலவா, சித்தப்பா, என் கார்ல ட்ரெஸ் இருக்கு, அதை செக்யூரிட்டி கிட்ட கொடுத்து விட்டுட்டு நீ கிளம்பு என்றவன் நந்தினியின் புறம் திரும்பி, சீக்கிரம் வந்துடுறேன். அவளோ, போலீஸில் என்ன கேட்பாங்கன்னு தெரியுமா? எதுக்கும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவர்கள் கேட்கிற கொஸ்டினுக்கு ரிலாக்ஸா பதில் சொன்னா மட்டும் போதும், நான் பாத்துக்கிறேன் என்றவன் தனது அறைக்கு வந்தான். வந்தவன் முதலில் ட்ரெஸ்ஸை கழட்டினான். இன்னும் கொஞ்ச நேரம் அங்கே இருந்தாள். காயத்தின் மேலிருந்து ரத்தம் சட்டையின் வழியாக வழிந்து எல்லோருக்கும் தெரியும் என்பதால் தான் இந்த ஆடை மாற்றுவது. போலீஸ்காரர்களுக்கு ஒரு துருப்பு கிடைத்தால் போதும், மொத்தத்தையும் நோண்ட ஆரம்பித்து விடுவார்கள் என்பதால் ஒவ்வொன்றையும் கவனமாகவே செய்யணும் என்று நினைத்தவன் அங்கே இருக்கும் கண்ணாடியில் தனது காயத்தை பார்த்து எந்த பக்கம் இருந்து ரத்தம் வருகிறது என்று அதை பார்த்து தனது அருகில் இருக்கும் முதலுதவி பெட்டியை எடுத்து காயத்திற்கு மருந்து விட்டு அங்கு பிளாஸ்டர் போட்டு ஓட்டினான். ரத்தம் வெளியே வராதவாறு சட்டென்று கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பினாள் அங்கு நிலவன். சித்தப்பா என்று அப்படியே பார்த்தவன் கதறிவிட்டான். முதலில் மற்றவர் இருக்கும் ரூம்குள்ள வரும்போது பெர்மிஷன் கேட்டுட்டு வரணும்னு தெரியாத உனக்கு? நீங்க எதுக்கு திட்டீங்கன்னு எனக்கு தெரியுதுங்க சித்தப்பா. இந்த காயத்தை நீங்க யாருக்கும் காட்டக்கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க. அதை நான் பார்த்ததுனால திட்டீங்க. ரீசன் கரெக்டு தான். ஆனா கேட்காமல் அறைக்குள் நுழையும் இந்த பழக்கம் நாளைக்கு எல்லா இடத்திலும் வரும். ஒருவேளை நாளைக்கு நம்ம ஏதோ ஒரு இடத்துக்கு போகும்போது பழக்க தோஷத்தில் கதவை திறந்தாள். அங்கே ஒரு பெண் இருந்தாள். அவள் ஆடை மாற்றி கொண்டிருந்தாள். கேட்காமல் அறைக்குள் நுழையும் பழக்கம் அடுத்தவர்களின் படுக்கை அறையை எட்டி பார்ப்பதற்கு சமம், சரியா? சாரிங் சித்தப்பா, சாரி, நீ கேட்பதற்காக நான் சொல்லல. இதெல்லாம் ஒரு தொழிலதிபருக்கு நல்லதில்ல. இனி ஒருத்தவங்க பெர்மிஷன் இல்லாம மற்றவர்களின் அறைக்கு போவது, அவர்களின் பொருளை எடுப்பது எல்லாம் தவறான செயல், சரியா? சரிங்க சித்தப்பா என்றவன், இப்ப நான் உங்க பக்கத்தில் வரட்டுமா? காயம் கொஞ்சம் ஸ்ட்ராங் கண்ணா, நீ வந்து என் பக்கத்துல கட்டி பிடிச்ச கூட சித்தப்பாவுக்கு வலிக்கும். ஏனோ அந்த வார்த்தையே நிலவனுக்கு வலித்தது. கண்ணெல்லாம் கலங்கி, எதுக்கு சித்தப்பா இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? யாராவது ஒருத்தவங்க கிட்ட நீங்க இந்த வேலையை கொடுத்திருந்தாலே இந்நேரம் முடிச்சிருப்பாங்களே. நம்ம செய்யற வேலையை நம்ம தான் செய்யணும். எங்களை எல்லாம் பின்னாளில் ஒரு பெரிய அழகா மாற்றுவதற்கு நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்களே சித்தப்பா. இதெல்லாம் தெரியாமல் நம்ம என்னமோ கோடீஸ்வர குடும்பம், நமக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல என்று என்ன இஷ்டத்துக்கு இருந்துட்டேன் சித்தப்பா, என்னை மன்னிச்சிடுங்க என்னும் போதே நிலவனின் செல்போன் விடாது ஒலித்து கொண்டிருந்தது. 2-3 முறை எடுத்து அழைப்பை துண்டித்து மீண்டும் பேண்ட் பாக்கெட்டுக்குள் போடுவதை கண்ட ஈஸ்வர், என்னடா யாரையோ லவ் பண்ற போல? ஐயோ சித்தப்பா அதெல்லாம் என்றவனுக்கு இல்லை என்று சொல்ல வாய் வரவில்லை. அதே நேரத்தில் ஆமாம் என்று சொல்லவும் முடியவில்லை அவனால். இல்லைன்னு மட்டும் பொய் சொல்லிடாத. ஒருத்தன் முகத்தில் தேஜஸ் தெரிந்தாலே அவன் லெவல் விழுந்துட்டான் என்றெல்லாம் எனக்கு தெரியும். நானும் அதையெல்லாம் கடந்து வந்தவன் தானே. அப்புறம் போன் ஓயாமல் அடிக்கிறது என்றால் 2 பேர் தான் ஒன்னு பொண்டாட்டி. நம்ம காது எடுத்து கழுப்பு என்று சொல்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இன்னொன்று காதலி, நம்ம போனை கூட எடுக்காம அப்படி என்னத்தை இவங்க புடுங்கிட்டு இருப்பாங்கன்னு அடிப்பாங்க. உனக்கு பொண்டாட்டி இல்ல அப்ப லவர். சித்தப்பா சொல்லு கண்ணா, நான் லவ் பண்ணா நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்களா சித்தப்பா? ஏன் இப்போ முகிலன் லவ்வுக்கு நம்ம வீட்டில் யாரும் நோ சொல்லலையே?
சித்தியோட உங்க லவ் சக்சஸ் ஆனதுக்கு அடிப்படை காரணம் என்னங்க சித்தப்பா? எவ்வளோ லவ் பண்றோமோ அவ்வளவு சண்டை வரும், அவ்வளவு பிரிவு வரும். நீ பெருசா நான் பெருசா என்ற வாக்குவாதங்கள் எல்லாம் நிகழும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு அழுகை வலி வந்தாலும், எவ்வளவு சந்தோஷம் வந்தாலும் அது ஷேர் பண்ண ஒரு ஆளை மனம் தேடும். எங்க இருந்தாலும் அந்த குரல் கேட்டால் சரியாயிடும் என்ற நம்பிக்கையை ஒரு காதலனோ காதலியோ கொடுத்தாள். அது மட்டுமே காதல். அதை காதலால் மட்டும்தான் கொடுக்க முடியும். எல்லாவற்றையும் தாண்டி அவ இல்லாம வாழ முடியாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் அவ கூட தான் அப்படின்னு மனசை ப்ரிப்பேர் பண்ணிட்டா அந்த லைஃப் கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அதை விட ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகணும். எனக்கு விட்டு கொடுத்து போற பழக்கம் இல்லை, ஆனால் உன் சித்திக்கு இருக்கு. அவளால தான் லைஃப் நல்லா போகுது. அவள் என்னோட தவம் என்றான் கர்வமாக. நான் கூட நீங்க எதிர்ப்பு சொல்லுவீங்களோன்னு நினைச்சேன் சித்தப்பா. நான் எதிர்ப்பு தெரிவிக்க போறேன். நம்ம வீட்டுல எல்லாருக்கும் பிடிக்கணும், அதை விட உனக்கு ரொம்ப பிடிக்கணும். அவ இல்லாட்டி ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாதுன்னு தோணுச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனா அதுக்கு நீ இன்னும் படிக்கணும், சொந்த காலில் நிக்கணும். நம்ம கம்பெனியை எடுத்து நடத்தி சக்சஸ் பண்ணி காட்டினாதான் அடுத்த ப்ராசஸுக்கு போகணும். சரியா? எனக்காக நீங்க பொண்ணு கேட்க போறீங்களா சித்தப்பா? இந்த உலகத்தில் நீ விரும்புற பொண்ணு எந்த மொழியில் இருந்தாலும் நான் பொண்ணு கேட்டு போவேன். உங்களுக்கு பிடிக்காதவங்க வீடா இருந்தா கூட போவீங்களா சித்தப்பா? என் மாமியார் வீட்டை தவிர இந்த உலகத்தில் யார் வீட்டுக்கு வேணாலும் போவேன். ஈஸ்வரின் வார்த்தையில் பக்கெஞ்சானது அவனுக்கு. ஏனோ அவன் தொண்டை குழியில் வார்த்தை சிக்கி சின்ன பின்னமானது. தொண்டையை தாண்டி அதன் பின் வார்த்தைகள் வரவே இல்லை. சித்தப்பா, நான் யாரை லவ் பண்றேனா அதை நான் தெரிஞ்சுக்க இன்னும் வயசு இருக்கு கண்ணா. உனக்கு வயசு ரொம்ப கம்மி. இதுதான் லவ், இவ்வளவுதான் கட்டிக்க போறேன்னு மனசு ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். நீ நல்லா படிச்சு தொழில சக்சஸ் ஆயிட்டு கூடவே உன் கல்யாணத்தையும் சக்சஸ் பண்ணு என்று சொல்லி அவனின் தலையில் கை வைத்து, சரி நீ போ, என் அண்ணா ஆதனிய பார்க்கணும்னு தவி போட காத்துட்டு இருக்கான். நீ இங்க வந்து என்கிட்ட பேசி நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க போ என்று சொல்லிவிட்டு ஆடையை மாற்றி கம்பீரமாய் தனது இருக்கையில் அமர்ந்தான் ஆதித்யா விக்னேஸ்வரன். தேவ் வந்தான் அவளை தேடி. ஓடி வந்து கட்டி கொண்டாள். எங்கடி போன? இப்படி சொல்லாம கூட மிஸ் பண்ணினியா? என்ன மிஸ் பண்ணினியான்னு கேட்குற? எனக்கு என்னமோ 2 வாரம் உலகம் அப்படியே நின்று போன மாதிரி ஆயிடுச்சு. தயவு செஞ்சு பாடம் கீதம் எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிடாத, உள்ளூர்லேயே இரு. உன்னையெல்லாம் பார்க்காம இருப்பது எனக்கு ரொம்ப கஷ்டம். போக மாட்டேன். என்னடி குடும்பமே வந்து ஹாஸ்பிட்டல் உட்காந்துருக்கீங்க, அதுவும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்டில். ஃபேமிலி கொரோனா எதுவும் வந்திருக்கா? அவனின் மண்டையில் கொட்டி, நல்ல வார்த்தையை வாயில் வராதா? ஆமா, நீ எப்படி வந்த? ஆமா, அர்ஜுனுக்கு எப்படி உன் மாமா குடும்பம் தெரியும்? தெரியலையே. அங்க துருவன் வந்து பேசிட்டு இருக்கான், அதான். தெரியலையே. ஒருவேளை நம்ம ஸ்கூல் என்பதால் துருவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். சரி, நீ எப்படி இங்க வந்த? உங்க அப்பா தான் வர சொன்னாரு. அப்பாவா என்றவளுக்கு விஷயம் புரிந்தது. தான் கலங்கி நிற்பதை கண்டதும் தேவு காலை தெரிகிறார். அவனால் தன்னை தேய்ச்ச முடியும் என்ற நம்பிக்கையில் அவளையும் அறியாமல் அவள் இதழ்களில் ஒரு புன்னகை வந்தது. தேவ், அப்புறம் நிலவன் கூப்பிட்டான். இங்க வந்தா அர்ஜுன் இருக்காப்புல. எதுவோ நடந்திருக்குன்னு மட்டும் தெரியுது. என்ன தெரியுது? கருத்தம்பட்டியில் ராவோடு ராவாக ஒரு ரெஸ்டாரண்ட் காணோம். அதை எப்படி மறைச்சிங்கன்னு கண்டுபிடிக்கலாம்னு வந்திருக்கேன். அப்ப நீ என்ன பார்க்க வரல? உன்னை பார்க்கறத விட எனக்கு என்னடி வேலை? சாரி, போறேன்னு சொன்னேன். ஆனா ரீசன் சொல்லாம போனதுக்கு நீ எதுவும் சொல்லவே நான் மகளுக்கு என்று ஒரு சீக்ரெட் இருக்காது. ஆனால் என் மைண்டுக்கு தெரியும். என் உயிரான ஒருத்தி ஒன்றை மறைக்கிறாள் என்றால் அது தொழில் சார்ந்த ஒன்று என்று. உன் அப்பா இல்லை, குடும்பம் தொழில் சார்ந்து எடுக்கும் விஷயமாக இருக்கும் என்று அவள் அவனை கட்டி கொள்ள. சரி வா, போய் ஆதனியை பார்க்கலாம். ஓ சார், ஆதனியை பார்க்க வந்தீங்களா? சரிதான். என்னடா உன்னோட சிரிப்பு ஏதோ ஒன்று தெரியுது. ஒரு டேஷும் தெரியல, வா பார்க்கலாம். அர்ஜுன் துருவனிடம் பள்ளியில் சந்தித்த நிகழ்வுகளை பற்றி பேசிவிட்டு அங்கே தேவை கண்டதும் வந்தான். அவர்களோடு துருவனும் சேர்ந்து கொண்டான். பிரியா கண் விழிக்க அங்கு அவளையே பார்த்தபடி முகிலன் அமர்ந்திருந்தான். கனவுதான் காண்கிறோம் போல் என்று அவள் தன்னைத்தானே கிள்ளி கொண்டாள். ஏய், என்ன பண்ற என்று அவளின் அருகே வந்தான் அவன். அவள் கையை நீட்ட அவன் அவளின் அருகில் போய் கட்டிக்கொள்ள இருவரின் விழிநீர் இருவரையும் ஒரு புது உலகத்திற்கு இழுத்து சென்றது. சலனம் 313. ஈஸ்வர் ஆடையை மாற்றிவிட்டு அமர்ந்திருக்கும் போது மீண்டும் கதவு தட்டப்படும் சத்தம். யாருடா என்று எட்டி பார்க்க அங்கு தீபக் நெஞ்சிருந்தான். என்னாச்சு தீபக், ஏன் இங்க வந்திருக்க? ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் வராங்கன்னு கேள்விப்பட்டேன். நீங்க தனியா சமாளிக்கணும் இல்லையா? அதான் நானும் வந்துட்டேன். அங்க பிரியா தனியா படுத்திருக்கா.
5 சிஸ்டர் பாத்துக்குவாங்க, சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். கூடவே மகள் பாப்பா இருக்காங்க, அப்புறம் என்ன சார் கவலை என்றவன் ஒரு செட் ஆடையை கையோடு கொண்டு வந்திருந்தான். அந்த இடத்தில் ஈஸ்வரிடம், சார் இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களோட இந்த ரூமை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? இதுக்கெல்லாம் எதுக்கு பெர்மிஷன் கேட்குற? புன்னகையோடு மீண்டும் கேட்க ஈஸ்வர் தன் தலையாட்டாமல் போக மாட்டான் என்பதால் போ என்று தலையாட்ட பெர்மிஷன் கேட்டு சற்று நேரத்தில் குளித்து ஆடை மாற்றி வந்து நின்றான். ஈஸ்வரின் இரண்டாம் தோளாக. ஏனோ தீபக்குக்கு மட்டும் தான் செலுத்த வேண்டிய கடன் சுமை அதிகமாம் மெய்நிகர் என்று பேரின் வார்த்தை தீபக்கிடமிருந்துதான் எழுதியிருப்பார்களோ என்று தோன்றும் அவனுக்கு. எந்த கைமாறும் இல்லாமல் தனக்காய் வந்து நிற்கும் தீபக்கின் அன்பு மாசற்றது. அன்பின் சுமை அதிகரிக்க அதிகரிக்க அவனுக்கு கைமாறாய் என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் ஈஸ்வர் அந்த நாளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தான். ஈஸ்வரின் அறை விட்டு வெளியே வந்த நிலவன் முதலில் அழைத்தது மிருதுலாவுக்கு. அவள் ஹலோ என்றதுதான் தாமதம். அறிவில்லையா? ஒரு முறை போன் கட் பண்ணி விட்டா திரும்ப நானே கூப்பிடுவேன். எதுக்கு இத்தனை முறை கூப்பிடுற? வீட்டில் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடுச்சு. அம்மா திட்டாங்க, சித்தப்பா கேள்வி கேட்கிறாரு. என்ன பொண்ணு நீ? புரிஞ்சுக்கிற அளவு அறிவில்லையா உனக்கு? மாம்ஸ், எனக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, அதை சொல்றதுக்கு அடுத்து என்ன குரூப் எடுக்கிறது என்று கேட்கறதுக்கு தான் கூப்பிட்டேன். ஏனோ அவளின் ஆசையான அந்த வார்த்தையில் அவன் கோபத்தை மட்டுப்படுத்தி கொண்டு, எவ்வளோ மார்க்? 480. சூப்பர் மிது, நல்ல மார்க் எடுத்திருக்க. அவள் வாங்கிய மார்க்கை விட அவன் பாராட்டிய விதம் தான் அவளை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. அவளோ அடுத்து என்ன குரூப் எடுக்க? அதை படிக்கிற நீதான முடிவு பண்ணணும். மாமா, நான் படிச்சுட்டு வேலைக்கு எதுவும் போக போறதில்ல, அதனால சிம்பிளா ஏதாவது படிக்கவா? ஏன் வேலைக்கு போக மாட்டேன்? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எங்க அம்மா எல்லாம் இப்ப வந்து கம்பெனியை பாத்துக்கிறாங்க, நீயும் படிச்சுட்டு வந்து கம்பெனியை பாத்துக்கலாமே. அப்ப நான் பிசினஸ் மேக்ஸ் எடுக்கவா? மிருது, உனக்கு என்ன படிக்கணும்னு தோணுதோ அதை எடு. என்னை கேட்டு எனக்காக படிக்காத. ஏன் மாமா யாருக்கோ பதில் சொல்ற மாதிரி பதில் சொல்றீங்க? நாளைக்கு என்ன கல்யாணம் பண்ற ஐடியா இருக்கா? இல்ல உங்க சித்தப்பாவுக்கு பிடிக்காதுன்னு வேண்டாம்னு சொல்லிடுவீங்களா? என் சித்தப்பா எப்போ உன்னை வேண்டாம்னு சொன்னாரு? அதான் சொன்னாரே, உலகத்தில் எங்க இருந்தாலும் பொண்ணு கேட்பேன், என் மாமியார் வீட்டுக்கு மட்டும் வரமாட்டேன் என்றால் எங்க வீட்டில் வந்து என்னை கேட்க மாட்டாரு என்று தானே அர்த்தம். ஹோ, தானாவே கால் அட்டன் ஆகி இருக்கும் போல் என்று புரிந்தவன் அவளிடம், கொஞ்சம் கூட அறிவில்லையா? 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது ஏன் போன்ல ஒட்டு கேட்ட? நானா வந்து உங்க வீட்டுல நீங்க பேசுறப்போ ஓரமா வந்து நின்று கேட்டாதான் ஒட்டு கேட்கறது. நான் போன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா கால் அட்டன் ஆச்சு. அதை கேட்கும்போது நான் என்ன பண்ணட்டும்? நான் ஹாஸ்பிட்டல் போறேன், போனவை இப்பதான் பேசுறீங்க. கடந்த 6 மாசமா என் ஃபோன் கால் அட்டன் பண்ணவே இல்லை. மற்ற நேரம் கூப்பிட்டாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க. என்னை கலட்டி விடலாம்னு ஏதோ ஐடியா பண்றீங்களா? தேவையில்லாம பேசுற மிருது. நீங்க கலட்டி விடுறதுக்கு நான் உங்க லவ்வர் கிடையாது, உங்க பொண்டாட்டி. ஆல்ரெடி நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதை கொஞ்சம் மனசுல வச்சு பேசினா நல்லா இருக்கும். நான் உன்னை வேணாம் என்றோ கலட்டி விட்டுட்டு வேணும் ஏதாவது சொன்னேன்னா, இந்த மாதிரி எல்லாம் பேசினா உண்மையாக விட்டுட்டு போயிடுவேன். ஏன் சொல்ல மாட்டீங்க? உங்களையே மாமா மாமான்னு சுத்தி சுத்தி வரேன். இப்ப என் அண்ணா ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, அம்மா அப்பான்னு எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. யார்கிட்டயும் சொல்லல. முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தான் அவ்வளோ ஆசையா கூப்பிட்டேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. நல்ல மார்க் வாங்கியிருக்கப்பா, நான் இப்போ ஹாஸ்பிட்டல் போறேன், தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி ஓயாம அது என்ன இது என்னன்னு கேட்காத. சண்டை போடையெல்லாம் எனக்கு நேரம் இல்லை. தயவு செஞ்சு ஃபோன் கட் பண்ணாம நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு போங்க. என்ன, உங்க சித்தப்பா நாளைக்கு என்ன வேண்டாம்னு சொல்லிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படி நடக்கும்போது பார்த்துக்கலாம். என்ன மாமா இவ்வளவு கேர்லெஸ்ஸா பதில் சொல்றீங்க? அப்படியெல்லாம் ஏனோ தானு போற பொண்ணு கிடையாது. நீங்க என் லைஃப்ல இல்லைன்னா என்ன நானே அழிச்சுப்பேன். என்ன மிருதுலா, பிளாக்மெயில் பண்றியா? இல்ல, இது சத்தியம். ஓ, அப்ப நீ என்னை விட்டுட்டு போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இந்த மாதிரி பிளாக்மெயில் எல்லாம் பண்ணுனா உன் மேல எனக்கு எந்த ஒரு ஈர்ப்பும் வராது என்று சொல்லி அழைப்பை துண்டித்தான். ஏனோ ஏன் இப்படி பேசுகிறாள், ஏன் எப்பவும் நம்ப மாட்டேங்கிறாள் என்று கோபம் உண்டானது. மகள் ஆதனியின் அறையில் கதவை தட்ட போக, தேவ், ஏண்டி ஹாஸ்பிட்டல் யாராவது கதவை தட்டுவாங்களா? எங்க இருந்தா என்ன, கதவை தட்டிட்டு தான் போகணும். இது சின்ன வயசுல இருந்து அப்பா சொல்லி கொடுத்தது. நல்ல வேலை எனக்கு இப்படி ஒரு அப்பா இல்லை. அவனின் மண்டையில் கொட்டி, அப்பா அப்படி இல்லாட்டி என்ன, ஃப்ரெண்டு நான் இருக்கேன், ஒழுங்கா கதவை தட்டிட்டு வர பழகு என்று திட்டிக் கொண்டு உள்ள வரலாமா என்று கேட்டபடி மகிழினி கதவை தட்ட, வாடாமா, ஐ தாத்தா என அந்த குரல் கேட்டதும் ஆடவர்கள் எல்லாம் அப்படியே நின்று விட்டார்கள். பின்னவள் தாத்தாவின் குரல் கேட்டதும் அவள் கதவை திறந்தாள். அங்கே ஆதனி கண்மூடி படுத்திருக்க
அண்ணாமலை பேத்தியின் தலையை வருடி கொண்டிருந்தார். அவரின் விழியில் இருந்து தாரை தாரையாக நீர். தன் அப்பா எப்படியோ அதே போல்தான் தன் தாத்தாவும் அழுதே பார்த்திராதவள். அவள் கண்ணீர் விட்டதும் வேகமாய் அவரின் அருகே போய் கைப்பிடித்து, அக்கா கொன்னு இல்லைங்க தாத்தா. நிமிர்ந்து பேத்தியை பார்த்தார். உனக்கு இந்த பொறாமையெல்லாம் வராதாடா? அப்படி உன் அப்பா மாதிரியே தான் இருப்பியா? புரியலைங்க தாத்தா, நான் எதுக்கு பொறாமப்படணும்? நீ எவ்வளோ பெரிய பிரச்சனையிலிருந்து வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் உன்னை விட்டுட்டு உன் அக்கா பக்கத்தில் உட்காந்து தலையை கோதிட்டிருக்கேன். அதை நினச்சி நீ வருத்தம் எல்லாம் படாமல் எனக்கு ஆறுதல் சொல்கிறேல, அதான் நீயும் அப்பா மாதிரியே இருக்கியே. ஏதோ நான் போன ஜென்மத்தில் கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் போல. அவள், நாங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோம் தாத்தா, உங்களை மாதிரி ஒரு தாத்தா கிடைக்க என்று சொல்லி அவளும் ஆதனியின் தலையை வருட அவள் கண் விழித்து பார்த்தாள். இருவரின் வாக்கியங்களும் அவளின் காதுகளில் விழுந்தது. மெல்ல மெல்ல கண் விழித்தவள் பேச முயற்சிக்கும் போது இருவருமே வாயில் கை வைத்து, 2 நாளைக்கு பேச வேணாம்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, அதனால நீ சைலண்டாவே இருக்கலாம் என்றதும் அவள் தலையசைத்தாள். உன்னை பார்க்க யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு திரும்பி பார்க்க யாரும் உள்ளே வராதது கண்டு மகளினி வெளியே வந்து அனைவரையும் உள்ளே அழைத்து வந்தாள். தேவை கண்டதும் அவளின் கண் விரிய அவனுக்கும் ஏனோ அவளை பார்த்ததும் உள்ளுக்குள் ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வு. அதற்கு பெயர் வைக்கவில்லை, ஆனாலும் ஏனோ அந்த உணர்வுக்கு அர்த்தம் தேடியது அவன் மனம். ஹலோ என்ற அந்தொருவன் புன்னகைத்தாள். அர்ஜுன் எப்படி இருக்க? அந்த குரல் கேட்டதும் நிமிர்ந்து பார்க்கும் போது இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தேங்க்ஸ் என்றாள் சத்தம் வராமல். தலையை ஆட்டினான். அண்ணாமலை, சரி நீங்க எல்லாம் பேசுங்க, நான் கிளம்புறேன் என்றவர் இளையவர்களுக்கு இடமளித்து எழுந்தவர் ஆதினியிடம், எம்மாடி எதுவும் 2 நாளைக்கு பேசக்கூடாது, கவனம் என்று சொல்லிவிட்டு மகளிடம், பார்த்துக்கோடா என்று கிளம்பினார். துருவன் வேகமாய், என்ன நீ வாய் நிறைய ஏதாவது வம்பிழுத்து பேசிட்டே இருப்ப, இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்க? அர்ஜுன் வேகமாய் காதில் கை வைத்து, இன்னைக்குதான் என் காது ரொம்ப நல்லா இருக்கு, இல்லாட்டி இந்த பொண்ணு கத்துற கத்தில் காது 2 செவிடாவே இருக்கும். ஆதினி அவனை முறைத்து பார்க்க அவனும் மீண்டும் அவளை பார்த்தான். ஏனோ அந்த காட்சியை தான் பார்க்க முடியாமல் திரும்பி கொண்டான் தேவ். அவ்வளவு பெரிய நிர்வாகத்தின் தலைமை ஏற்று நடத்தும் ஈஸ்வர் என்றால் சும்மாவா? வந்த போலீஸ்காரர்களுக்கு அவன் அமர்ந்திருக்கும் தோரணையை கண்டு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. சலனம் 314. உள்ளே வந்த காவலர் ஈஸ்வரின் நிமிர்வான பார்வை கண்டு வணக்கம் செலுத்திவிட்டு அமர்ந்தார். ஈஸ்வர் நிமிர அதற்குள் தீபக் அங்கே வந்து 1 டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்து வைத்தான். வெளியாலேயே, நீ ஏன் வைக்கிற, தண்ணி வைக்கவென்று வைத்திருக்கும் ஆள் இல்லையா என்பது போல் முறைத்துவிட்டு, சொல்லுங்க சேதுராமன் சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? போலீஸ்காரருக்கு என் பேர் எப்படி இவருக்கு தெரியும்? ஒருவேளை டிபார்ட்மெண்டில் இருக்கும் ஆட்கள் நான் தான் இங்கே வரப்போகிறேன் என்று முன்னவே தகவல் சொல்லிவிட்டார்களோ? முன்னமே தகவல் சொல்லியிருந்தால் இவர்களிடம் எப்படி விசாரணையை ஆரம்பிக்க முடியும்? அது சரி, கோடி கோடியா பணம் வைத்திருப்பவனிடம் போலீஸ்காரர்கள் விலை போவது ஒன்றும் புதிதில்லையே என்று அவர் இருக்க, ஈஸ்வர், ஹலோ சேதுராமன் சார், உங்க பேட்சில் உங்க நேம் இருக்கு, அதை வச்சு தான் சொன்னேன் என்ற பதிலில் மனதில் நினைப்பதை எப்படி இவரால் கண்டுபிடிக்க முடியும்? அதான் நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் போல் என்ற ஒரு யோசனையோடு தலையாட்டியவர். பின், நான் சேதுராமன், எஸ்ஐ. சொல்லுங்க சார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? காலையில் டிவி நியூஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிறைய நியூஸ் பார்க்குறேன். நீங்கள் என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்க? கரத்தம்பட்டியில் இருந்த ஒரு பார் வசதி கொண்ட ஹோட்டல் நேற்று ராத்திரியில் கேஸ் வெடிச்சு கரண்ட் பாஸ் ஆகி ஒரு பில்டிங் தரை மட்டமாக ஆயிடுச்சுன்னு நியூஸ் பார்த்தீங்களா? ஆமாம் பார்த்தேன். அதை பற்றிய உங்கள் கருத்து? அதை பற்றி நான் கருத்தை சொல்ல என்ன இருக்கு? நாச்சிமுத்து சார் ஒரு நிட்டிங் ஓனர், சக மனிதராய் இப்படி நடந்திருக்க வேண்டாமே என்ற ஒரு எண்ணமும் அங்கு இருக்கிறவங்களுக்கு இப்படி ஆகிவிடக்கூடாதுன்றது மட்டும்தான் இருக்கு. அந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு என்று உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கா? ஏனோ அந்த கேள்வியில் ஈஸ்வரின் உள்ளே எழும் கோபத்தை அடக்கி கொண்டே போலீசாரின் முன்னிலையில் காட்டாமல் இயல்பாய் பேசினான். காவலர் சேதுராமன் எஸ்ஐ உட்கார்ந்த இடத்திலேயே ஈஸ்வரை பார்த்து கொண்டே பேசினார். சார், நான் ஏன் வந்திருக்கேனா, எங்க கையில இருக்கிற லிஸ்ட் படி உங்க திண்டுக்கல் பிரான்ச்சில் இருந்து மட்டும் 4 பேர், கோவிலிருந்து 3 பேர், அவினாசியிலிருந்து 2 பேர், திருப்பூர் ஆபீஸில் இருந்து 10 பேர், இன்னும் சிலர் அந்த பார் கிடங்கில் செத்து கிடக்காங்க, அதுவும் ஒரே நாள்ல. இது எல்லாருக்கும் சாதாரணமா தெரியல, அதான் கேக்குறேன். தீபக் அருகிலே இருந்தபடி அந்த தகவல்களுக்கு நேரடியாக
அப்படிங்களா சார், இன்னைக்கு எங்கள் கம்பெனிக்கு வராதவங்க லிஸ்ட்டில் இந்த பேரெல்லாம் இருக்கா என்று கணக்கு பார்த்து சொல்லிடுறேன் சார். தீபக் டேட்டா ஃபுல்லாக செக் பண்ண ஒவ்வொருத்தரின் என்ட்ரி டைம், கம்பெனியில் கடைசி லாகின் டைம் எல்லாம் பார்த்து யார் யாருன்னு தேடு. அவன் தலையை ஆட்டி விட்டு போக சேதுராமன், சார் உங்கள் ஸ்டாஃப் எல்லாம் பார்ட்டி பண்ண போய் இறந்து போயிருக்காங்களா? என்ன கேள்வி இது மிஸ்டர் சேதுராமன்? சேதுராமன் சற்றே இடைவேளையில், சார் நான் விசாரிக்க தான் வந்தேன். கிட்டத்தட்ட 200-300 பேர் இறந்திருக்காங்க. சில தொழிலதிபர்கள், பொண்ணுங்க, ஹோட்டல் ஊழியர்கள், அதில் உங்க ஆட்களும் அடக்கம். அந்த நேரம் தீபக் ஒரு ஃபைல் எடுத்துக்கொண்டு, சார் இதில் ராம், சக்தி, அபி, சந்தோஷ் யாருமே 6 மணி கழித்து லாகின் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் கிளையிலிருந்து ரேவதின்னு ஒரு பொண்ணு சிக்னல் அந்த பார் அருகே 11:43க்கு லொக்கேட் ஆகியிருக்கு. அதன் பின் டிவைஸ் சைலன்ஸ். சேதுராமன் சற்று ஆச்சரியமாக பார்த்து, எப்படி இவங்கெல்லாம் சியூஜிசம் யூஸ் பண்ணுறாங்க? அதான் அந்த இறந்தவங்க சில பேர் கண்டெடுக்க முடியாத நிலைக்கு போயிட்டாங்க. ஐடென்டிட்டி பிரச்சனை, உடல் எரிஞ்சிருக்கு. அந்த வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே சேதுராமன் ஈஸ்வர் முகத்தையே கூர்ந்து பார்த்தான். ஈஸ்வர், இறந்தவங்க யாரோன்னு உங்களுக்கு கணிப்பு இருக்கா? இல்லைங்க, டிஎன்ஏ டெஸ்ட் தான் அடுத்த ஸ்டெப். ஆனால் மற்ற யாரும் வீடு திரும்பலை. ஆனால் அங்கே இறந்து கிடந்தவங்கள சில பேர் அடையாளம் கண்டுபிடித்திருக்காங்க. அப்படியா? நல்ல விஷயம். உங்கள் விசாரணை முடிந்ததா இல்லை இன்னும் இருக்கா? எனக்கு அடுத்த மீட்டிங் இருக்கு. சார், உங்கள் ஸ்டாஃப்ன்றதால் மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். என்கிட்ட வந்து கேட்பதற்கு என்ன இருக்கு என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? உங்கள் கம்பெனி ஸ்டாஃப்ஸ் ஒரு சிலர் என்றால் பரவாயில்லை. ஆனால் அங்கே நேற்று போயிருக்கிறவங்க லிஸ்ட்டில் பாதி பேர் உங்கள் ஸ்டாஃப். அவங்களோட மனைவிமார்கள் எல்லாம் அந்த கருத்தம்பட்டி பில்டிங் முன்னாடி வந்து நின்று கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க, அடையாளம் தெரியாமல். ஈஸ்வர் போலீஸ்காரரை பார்த்து, இறந்து போன எல்லோரின் வீட்டுக்கு முன்னாடியும் போய் நீங்க இப்படி தான் சொல்லிட்டு இருக்கீங்களா? நோ சார். அப்போ இதையெல்லாம் என்கிட்ட ஏன் சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு கம்பெனியிலிருந்து ஒருத்தர் 2 பேர்னா அது தற்செயல் என்று சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்க பிரான்ச்சில் இருந்து எல்லா ஊரில் இருந்தும் 10 பேர் அங்க வந்திருக்காங்க. அதான் நீங்க எதுவும் மீட்டிங் எதுவும் அரேஞ்ச் பண்ணினீங்களா என்று தெரிந்து கொள்ள கேட்டு வந்திருக்கேன். ஏதாவது மீட்டிங் அரேஞ்ச் பண்ணினா என்னோட ஆஃபீஸ், அதுவும் ஒர்க்கிங் டைம்ல தான் வைப்போம். அதை விட முக்கியம், நானும் அங்கே தான் இருந்திருப்பேன். இல்லை என்னோட வீட்டில் இருந்து யாராவது அங்கே இருந்திருப்பாங்க. அப்புறம் எனக்குன்னு திருப்பூரில் ஹோட்டல், பெரிய பெரிய ஹால் எல்லாம் இருக்கும்போது கருத்தம்பட்டியில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கும் பங்களாவில் மீட்டிங் வைக்கணும்னு என்று அவசியம் இல்லை. அது மிட் நைட் குடிக்கிற அளவுக்கு நான் எந்த ஸ்டாஃப் மீட்டிங்கும் அரேஞ்ச் பண்ணுறதில்ல. இது என்னோட பிரான்ச்சில் ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃபுக்கும் தெரியும். ஸோ நான் எதுவும் அரேஞ்ச் பண்ணலை என்றவன் தீபக்கிடம், நம்ம கம்பெனி ஸ்டாஃப்ஸ் யாரெல்லாம் அங்கே போயிருக்காங்க, எத்தனை பேருக்கு என்ன ஆச்சுன்னு லிஸ்ட் எடுத்து வை தீபக். இப்போ சொல்லுங்க சேது சார், எங்களுக்கும் விஷயம் தெரியாது. இனி தெரிந்து கொண்டு தான் யார் யார் போயிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். சார், இவ்வளவு கேர்லெஸ்ஸாக உங்கள் ஸ்டாஃபை ஹேண்டில் பண்ணுவீங்களா? மிஸ்டர் சேதுராமன், என்னோட பொறுப்பு வந்து என்கிட்ட வேலை செய்கிற காலை 9 மணி முதல் மாலை 6:30 வரை தான். அதுக்கப்புறம் ஒருத்தன் குடிக்க போகிறான், ஷாப்பிங் போகிறான், கடைக்கு போகிறான், அவனை ஃபாலோ பண்ணணும் என்பது என் வேலை கிடையாது. சப்போஸ் ஒர்க்கிங் டைமில் ஏதாவது இருந்தா முழுக்க அதுக்கு நான் தான் பொறுப்பு. என்னோட கண்ட்ரோலில் இல்லாத டைமிங்க்கு நான் பொறுப்பேற்க முடியுமா சொல்லுங்க மிஸ்டர்? கண்டிப்பா வேலை நேரம் தவிர மற்ற நேரம் போனதற்கு நீங்கள் பொறுப்பேற்க முடியாது. கரெக்டு தான். உங்க கம்பெனி ஸ்டாஃப்ஸோட ஒய்ஃப் வந்து சில கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதான் நான் இங்கே விசாரிக்கவே வந்தேன். கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் ஏன் மேலே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் மேலே ஏதும் பண்ணியிருந்தா புகார் காப்பியை காட்டுங்க. உங்கள் மேலே யாரும் பண்ணலை. சார், எனக்கு நீங்கள் சொல்கிறது கேட்டு கஷ்டமாக தான் இருக்குது. எத்தனை பேர் என்னென்னு பார்த்து அந்த குடும்பத்துக்கு நான் ஆறுதல் சொல்லணும், என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் செய்யணும்னு தோணுது. நான் என்ன செய்யணும், என்ன செய்ய போகிறேங்கிறத உங்ககிட்ட சொல்லி அனுதாபம் தேடிக்க எனக்கு விருப்பம் இல்லை. நேரமும் இல்லை. அடுத்த மீட்டிங் இருக்குது. வேற ஏதாவது விசாரணை இருக்கா? அதெல்லாம் இல்லை சார் என்றவன் விடை பெற்று கிளம்பி போனதும் சேது தனது தலைமை காவல் அதிகாரிக்கு அழைத்து, சார், ஈஸ்வர் சார் முகத்தில் எந்த ஒரு நடுக்கம், பயம், பதட்டம் என்று எதுவும் இல்லை. அவர் தெளிவா பேசுறார். இங்க விசாரித்த வரைக்கும் கம்பெனி சார்பில் வெளியே எப்பவுமே எந்த மீட்டிங்கும் போடவில்லை. போனவர்கள் அனைவரும் நண்பர்கள், குடிக்கத்தான் போயிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு வெளியே போனதும் அலுவலக ரிசப்ஷன் இருக்கும் வாய்ஸ் நோட் ஆடியோ கேமராவை செக் பண்ணி விஷயத்தை தெரிந்து கொண்டதும் ஈஸ்வர், தீபக், இறந்து போனவர்கள் லிஸ்டெல்லாம் எடுத்து அவங்க குழந்தைக்கான படிப்பு செலவு, வேற ஏதாவது செலவு இருந்தா பார்த்துக்கோ. செத்து போனவங்க ஒருத்தனும் காந்தியிலேயே சார். நம்ம ஏன் ஹெல்ப் பண்ணணும்? அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும் அவங்க இறப்புக்கு நான் தான் காரணம்.
பெற்றவர்கள் இல்லை என்றால் பிள்ளைகள் இன்னும் மோசமான நிலைக்கு போயிடுவாங்க. இருந்தவங்க எல்லாம் எனக்கு துரோகம் பண்ணிடுவாங்க. ஆனா அவனோட பிள்ளைகளுக்கு அவங்க தான் ராஜா. அவங்க படிச்சு ஒரு ஆளாகட்டும், நல்ல நிலைக்கு போகட்டும், நல்லவர்களை சந்திக்கட்டும். அதற்கு என்ன பண்ணணுமோ பண்ணு. சரிங்க சார் என்றவன், சார் சொல்லு, நான் ஏன் தண்ணி கொண்டு வந்து வச்சேனா? வேற யாரும் தண்ணி வைக்க உள்ள வந்தா ஏன் போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, என்ன பேசிக்கிறாங்க என்று ஆர்வமா நிற்பாங்க. அதனால தான் நான் ஏன் நீ வச்சேன்னு கோபப்பட்டேன் தெரியுமா? நீ இப்போ எனக்கு நிகரான ஆள். நாளைக்கு நீ அந்த ஸ்டேஷனுக்கு போகும்போது அந்த போலீஸ்காரர் கண்ணில் மதிப்பு இருக்காது. இவன் எனக்கு தண்ணி வச்சவன் தானே என்ற ரீதியில் தான் பேசுவான். உன்னை அப்படி நடத்துவான். யார் யார் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை தான் செய்யணும், சரியா? தலையை ஆட்டினான். அஞ்சு கணவனுக்கு அழைத்தாள். சொல்லுடி, எங்க போனீங்க என்னை விட்டுட்டு? ஆஃபீஸ். உங்களுக்கு கொஞ்சம் கூட என் ஞாபகமே இல்லை. என்ன இல்லை? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அது வழியெல்லாம் போக்குவதற்கு நான் உங்களை தேடுவேன். கட்டிக்கணும் என்று ஏன் உங்களுக்கு தோணவே இல்லை? வர வர லவ்வும் இல்லை, எதுவும் இல்லை. அம்மோ ஒன்று வேணா. தங்கமும் இல்லை, பித்தளையும் இல்லை. சீக்கிரம் வந்து என்னை கூட்டிட்டு போங்க. ஏன் மென்டல்? நீ அம்மாவா பிள்ளைகளை கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துடு. நான் வீட்டுக்கு வந்துடுறேன். ஆதினி பிரியா. ஆதினியை இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. 3 நாளில் சரியாயிடுவா. பிரியா மட்டும் 3 நாள் ஆகும். நான் போய் பார்த்துக்கிறேன். நீயும் பாப்பாவும் நாளைக்கு போய் பார்த்துக்கோங்க. சரி சரி என்றால் அழைப்பை துண்டிக்க போக, ஏ லூசு, சொல்லுங்க, ஐ லவ் யூ டி. ஒன்று வேணாம், கேட்டு ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்றவள் அழைப்பை துண்டித்தாள். ஆனாலும் அவளின் கன்னங்கள் சிவந்தது. தேவ் ஆதினியிடம், தொண்டை சரியாக 3 நாள் ஆகுமா? அதனால நம்ம பேசுவோம். அர்ஜுன், என்னது 3 நாள் தானா என்றான் கவலையாக. ஆதினி அவனை முறைக்க, தேவ் ஏன் சீனியர் இவ்வளோ ஃபீல்? பின்ன காதல் ரத்தம் வரவனுக்கு தானே அதோட வேதனை தெரியும். பேசுனா நொய்யின்னு அவள் முறைத்து. ஹலோ என்றாள் கஷ்டப்பட்டு. மகிழ், இப்படியெல்லாம் பேச மாட்டாளே அக்கா. அர்ஜுன், என்னது பேச மாட்டாளா? இந்த பஸ் ஸ்டாண்ட்ல கொசு மொய்க்கும் பாத்தியா? அந்த மாதிரி பேசுவா. அவ்வளவு சண்டையில தீரன் ப்ரோ காப்பாத்துறாரு. ரோஷப்பட்டு அம்மனி தள்ளி நிக்குது. அப்படிப்பட்ட உயிரொன்னு எனக்கு வேண்டாம் என்றாள் வாய் திறந்து. ஆனால் மெதுவாக. மகளும் தேவும், ஏய் வாய் திறக்காத என்றனர். அவளோ, அப்ப அவனை சும்மா இருக்க சொல்லுங்க. அவன் இவனை தொண்டையை நானே அழுத்தி பிடிச்சிடுவேன். மரியாதை முக்கியம். உனக்கு என்னடா மரியாதை என்னும் போதே அஞ்சு, நானும் உள்ள வரட்டுமா என்று கேட்டபடி வந்தவள் ஹாய் அர்ஜுன். ஹாய் என்றான் புன்னகை முகமாக. வா தேவ். ஹாய் ஆண்டி அவள் முறைத்து. அத்தனை அழகா சொல்லலாம். சிரித்தான். கூடவே சுகன்யா ஞாபகம் வந்தது. என்ன துருவா இந்த பக்கம்? அப்பத்தா கிட்ட அனுமதி கேட்டுட்டியா? அவன் சாரி அத்த. அவன் மண்டையில் கொட்டி, நீ என்ன தப்பு பண்ணின சாரி கேட்க என்றபடி வந்தவள். ஆதினி குட்டி, நம்ம வீட்டுக்கு போறோம், கிளம்பு என்றவள். நீங்க எல்லாரும் கொஞ்சம் வெளியேறுங்க. இவளுக்கு ட்ரெஸ் மாற்றிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அவர்கள் வெளியே வர ஆதினி எழும் போது அவளின் கழுத்தில் உள்ள செயின் பார்த்து, இது அர்ஜுன் செயின் என்று கழட்ட போக, அஞ்சு என்ன பண்ற? இது அவனோடது. அவளின் மண்டையில் வலிக்காதவாறு கொட்டி, பெரியவங்களை என்ன மரியாதை இல்லாம பேசுறது. சாரி சித்தி, அந்த செயின் கொடுக்க வேணாம். ஏன்? என்னவோ தெரியல, அந்த பையன் உனக்கு பொருத்தமா இருப்பான்னு தோணுச்சு. ஆதினிக்கு ஒரு மாதிரி ஆகி சித்தியை பாருக்க. என்னடி இப்படி பாக்குற? ஒரு காலத்தில் இவர் தான் உன் புருஷன்னு சொன்னப்போ நானும் இப்படிதான் முழிச்சேன். என்னவோ அர்ஜுனை பாக்குறப்போ உன் சித்தப்பா சாயல் தெரியுது. நீயோ என்ன மாதிரி கொஞ்சம் பேக்குதான். சரியா பண்றதா நினைச்சு தப்பா பண்ணிடுவ. ஒருவேளை அர்ஜுனும் கூட இருந்தா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. கடவுள் முன்னாடியே என்னாரென்று முடிச்சு போட்டிருப்பாரு. முடிச்சு அர்ஜுன் கூடவோ என்னவோ. தாலின்னு சொன்ன பின்னாடி அதை கலட்டாத. அதையும் தாண்டி உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் உன் விருப்பம், சென்டிமெண்ட். எனக்கு என்னவோ அந்த செயின் போட்டப்போ நிஜமாவே நீங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் தோணுச்சு. கலட்ட நினைத்தவள் அதன் பின் கலட்டவில்லை. அவள் ஆடை மாற்றி தயாராகும் போது மீண்டும் அனைவரும் உள்ளே வந்தனர். அஞ்சு, சரி நான் போய் பிரியாவை பார்த்துட்டு கிளம்புறேன், நீங்க வாங்க என்று சொல்லிவிட்டு முன்னாடி நடக்க ஆதினியும் மகளும் கிளம்பும் வேளையில் அர்ஜுன், ஆதினி என்னோட செயின். அவளுக்கு ஏனோ சித்தி சொன்ன பின் கலட்டி கொடுக்க தோணவில்லை. தேவ், ஏன் இவரோட செயின் இவ போட்டிருக்கா என்று பார்த்தான். அர்ஜுன் அவளின் புறம் கையை நீட்ட, இதுக்கான பணம் என்னன்னு சொல்லுங்க அர்ஜுன், கொடுத்துடுறேன். இது என் அம்மா ஆசையா எனக்கு வாங்கி கொடுத்தது. நான் அந்த சூழ்நிலையில் உனக்கு கொடுத்துட்டேன். என் சித்தி இதை கலட்டாதே.
சென்டிமெண்ட் இது தாலின்னு சொல்றாங்க, நான் என்ன பண்ண? அந்த வார்த்தைகள் அதிர்ச்சியானது அர்ஜுன் மட்டுமில்லை, தேவும் தான். ஏன் எனக்கு இப்படி வலிக்குது என்று தனக்கு தானே கேட்டாலும் விடை என்னவோ அவனுக்கு தெரியவில்லை. சலனம் 315. மகளினி தேவிடம், ஏண்டா நீ உம்மன் இருக்க? இல்லையே, வாய் தான் சொல்லுது, மூஞ்சி காட்டி கொடுக்குது. ஏ அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ப்ராமிஸ். நிஜமான ஓகே, ஏன் மேல சத்தியமா? ஏண்டி நீ வேற? அப்போ அது இருக்கு. எது அது? என்னடி ஒளற? இங்க பாரு மச்சான், சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ மனசுல இருக்கிறத சொல்லாட்டி அப்புறம் கையில இருக்கிற வாய்ப்பு நழுவி போயிடும். வாய்ப்பா இருந்தா மட்டும் போதுமா? அது எனக்கு என்ன வேணாமா? விடு, போனது போகட்டும் என்றான் ஒரு வழியோடு. அப்போது அதியமான் உள்ளே வந்தான். வந்தவனை கண்டு மகிழ் புன்னகைக்க அவளின் தலையில் கை வைத்து, குலசாமிடா நீ என்று மென்மையாய் ஆட்டிவிட்டு ஆதனியின் அருகே வந்து, எப்படிடாமா இருக்க? ஓகேவாம்மா நீ? அவள் அவனையும் தாண்டி நந்தினி வந்திருக்கிறாளா என்று எட்டி பார்க்க சின்ன ஏமாற்றம் அவள் முகத்தில் தென்பட்டது. எல்லாம் மாறுண்டா, அம்மா வருவா, நீ நல்லா இருக்கியா? தலையை ஆட்டினாள். அப்பா என்று சொல்ல மாட்டாளா என்று ஆழ்மனம் ஏங்கியது. பின்னாடி வந்த நிலவன் மகிழினியின் தோளில் கை போட்டு அம்முக்குட்டி என நெற்றியில் முத்தமிட்டு விட்டு ஆதனியின் அருகே வந்து, எப்படி இருக்க? கருவறை தோழர்கள்தான், ஆனால் அறிமுகம் என்னவோ மிகவும் தாமதமாக ஆனதால் மகிழிடம் கொண்டாடும் உறவு உரிமை கட்டிப்பிடித்தாள். எல்லாம் கொண்டாட ஆதனியிடம் முடியவில்லை. ஆனால் நேசமெல்லாம் அதே மாதிரிதான் இருந்தது. அங்கே அர்ஜுனை கண்டு தேங்க்ஸ் ப்ரோ என்று அவனை கட்டி கொண்டான். அதே நேரத்தில் தேவுக்கு ஒரு ஹாயும் துருவனுக்கு ஒரு ஹாயும் சொல்லிவிட்டு ஆதனியிடம், சாவின் விளிம்புக்கு போயிட்டு வந்துட்ட, இனி உனக்கு எதுவும் அப்படி நடக்காது, நன்றியுடன் பிறப்பே என்றவர்கள் பிரியாவின் அறைக்கு போக அவளின் முகத்தையே பார்த்தபடி முகிலன், உள்ள வரலாமா? முகிலன், வாங்க. உள்ள போக நிலவன் அவனை இறுக்கி கட்டி கொண்டான். அந்த இறுக்கம் சொல்லியது பிரிவின் வழியை. இருவருக்கும் கண்ணில் நீர். தேவ், போதும் போதும், பாசம் மலையில் நனைஞ்சது. நிலவன் அவனின் முதுகில் போட்டு, நீ எல்லாம் மாறவே மாட்டியாடா, பிறவிகணும் என்றதே பிரியாவிடம். ஹாய் மை டியர், என்ன பெரிய சாகசம், சங்கிமங்கி மாதிரி கட்டு போட்டு இருக்க போல அவள் முறைக்க, தேவ், ஆத்தாடி கண்ணு மொழி வெளியே வர அளவுக்கு முழிக்கிறாய் என்றபடி, மச்சான் எப்போ வந்த? முகிலன், மார்னிங் தான். அக்கா வண்ணனும் நாங்கள் படித்த ஃபாரின் போய் தான் படிப்போம், பில்கேட்ஸ் ஆவோன்னு அடம் பிடிச்சு போனீங்க, கடைசியில் லவ்க்காக வந்துட்டீங்க, வாட்டர் லவ். ஆதனி அவனின் மடையில் கொட்டி, சும்மா இருடா. முகிலன், ஹாய் அர்ஜுன், ஹாய் துருவா. துருவன், என்ன மாம்ஸ் லவ்? அவன் குனிய, தேவ், பின்ன சார் காதல் சக்கரவர்த்தி, படிப்பெல்லாம் விட்டுட்டு வந்திருக்காரு, இதுல வெக்கம் வேற. பிரியா, இப்போ வந்தவரை துரத்த ஐடியா பண்றியா? இதையே சொல்லி சொல்லி. என்னம்மா பிரியா, உங்க அம்மாவுக்கு தெரியுமா முகிலன் கைப்பிடிச்சு ஒன்றா ரெண்டான்னு டூயட் பாடிட்டு இருக்கிறது? எங்க அப்பாவுக்கு தெரியும், அது போதும், மற்றதை அவர் பார்த்துப்பார். மகிழ் அவன் வாயில் ஒரு போடு போட்டு தன் அண்ணனை, தள்ளி உட்காருடா என்று நகர்த்தி விட்டு பிரியாவின் தலையை மென்மையாய் வருடி, பெயின் இருக்கா? தலையை ஆட்ட மகிழ் குனிந்து அவளின் நெற்றியில் முத்தமிட்டாள். தேவ், ஐயோ நெஞ்ச நக்கறாளே. பிரியா, மகிழ் சொல்லுடி, உனக்கு உயிர் ஃப்ரெண்டு இவன் தானே? தேவ், எஸ், ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்டுமா நானு. பிரியா, ஏன் மகிழ், அப்போ நான் யாரடி உனக்கு? ஏண்டி இப்போ இது ரொம்ப முக்கியமா? எனக்கு முக்கியம், சொல்லு. பையன்ல அவன், பொண்ணுல நீ. சரி, உங்கூட ஃப்ரெண்டான ஒரு பாவத்துக்கு எனக்கு இவ்வளோ பெரிய கட்டு. ஒன் அண்ட் ஒன்லி பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன கட்டு போட போற? தேவ், சிஸ்டர். செவிலியர், என்ன தம்பி, தலையில் போட்ட கட்டை கொஞ்சம் வாயில் போட்டு விடுங்களேன் ப்ளீஸ். பிரியா அங்கே இருந்த தலையணையை எடுத்து தேவின் மீது வீசினாள். சீரியஸான இடத்தில் கொஞ்சம் கலகலப்பாக மாற்ற. தேவ், என்ன மச்சான், ஃபாரின் ஒரு வெளிநாட்டு பொண்ணு மேலே கிருஷ்ணன் சொன்னீங்க. அவன் கையெடுத்து கும்பிட்டு, ஆளை விடு, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஒன்றா இருக்கும். அது எப்படி ஆளாளுக்கு ஜோடியாக இருந்தா நான் என்ன பண்ணுறது? மகிழ், நான் சிங்கிள் தான். துருவனும் நானும் சிங்கிள் தான். அதுவரை அமைதியாக இருந்த அர்ஜுன், நானும் சிங்கிள் தான். பிரியா வேகமாய், ப்ரோ, அதெல்லாம் ஒரு சீனுக்கு முன்னாடி தான் நீங்கள் சிங்கிள், இப்போ சீன் வேற. இப்போ என்ன ப்ரோ, எப்போ உங்கள் கழுத்தில் இருக்கிற செயின் கழட்டி ஆதனி கழுத்தில் போட்டு இவ தான் என் பொண்டாட்டின்னு சொன்னீங்களோ அப்போவே பேச்சுலர் சீன் முடிஞ்சது. அதெல்லாம் எப்படிப்பா கல்யாணத்துக்கு சமமாகும்? யாரும் 6 படம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் பொறுங்க, உங்களுக்கு சீன் காற்றேன் என்று தனது செல்போனை எடுத்து, எந்த ஊரில் தங்கத்தில் போட்டாங்க தாலி என்ற சூர்யாவின் வாக்கியங்களோடு, பார்க்காத என்னை பார்க்காத, குத்தும் பார்வையால் என்னை பார்க்காத என்ற வீடியோ காணொளியை ஒளிபரப்ப ஆதனி
ஆதினியும் அர்ஜுனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். தேவ் அவளின் செல்போனை வாங்கி அந்த பாட்டை நிறுத்தி, அதெல்லாம் சினிமா, நிஜத்திலெல்லாம் ஒன்றும் கிடையாது. பிரியா, ஹே லூசு பயல, அதை அவங்களே அக்செப்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு என்ன கடுப்பு? அதெல்லாம் கடுப்பு தான். அவன் விளையாட்டுக்கு செய்வதாய் நினைத்து உண்மையாகவே பண்ணி கொண்டிருப்பதை கவனித்த மகள் அவன் தோளில் கை போட்டு அவனை ரிலாக்ஸ் பண்ணினாள். அப்போது அர்ஜுனுக்கு ஃபோன் வந்தது. யார் அது என்று பார்க்க பாரதி, சொல்லுங்க ஆண்டி, என்ன ஏன் நம்பருக்கு கால் பண்ணியிருக்கீங்க? ரீசெண்டாக இந்த ஏரியாவுக்கு அந்த பொண்ணு இந்தியாவுக்கு தான் சொன்னாங்க, அதான் ஃபோன். ஆதினி எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வர முடியுமா? ஆதினியா, இதோ தருகிறேன் என்று தனது செல்போனை அவளிடம் நீட்ட, அந்த குரலை கேட்டதும் ஒரு நிமிஷம் நின்று மற்றவர்களிடம் சொல்லிவிட்டு அவள் போனை தூக்கி கொண்டு வெளியே போய்விட்டாள். நந்தினி அலுவலகத்தில் அமர்ந்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கோயம்புத்தூர் கிளம்புவதற்காக வரலாம் என்று ஃபோன் பண்ண, அதியமான், நாங்கள் திருப்பூர் தான் வரப்போறோம் என்றதும் கிளம்பலாம் என்று வீட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போது அவரது செல்போன் சினிங்கியது. ஹலோ, யாரு? நான் யாருன்னு சொன்னாலும் ஃபோனை நீங்கள் கட் பண்ண தான் போறீங்க. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிடுறேன், ஆதினி தான் உங்கள் பொண்ணு. அவள் ஃபோனை துண்டிக்க போக நீங்கள் நம்பினாலும் நம்பாட்டியும் ஆதினி தான் உங்கள் பொண்ணு. வேணும்னா நீங்கள் படித்தவங்க தானே, ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் கூட என் பேச்சை நம்புங்க. டிஎன்ஏ டெஸ்ட் நீங்கள் கொடுக்குறதா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல, டிஎன்ஏ டெஸ்ட் நீங்கள் கொடுக்குறதா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல கொடுங்க. அது உண்மையா இருந்துச்சுன்னா அப்புறம் எனக்கு கால் பண்ணுங்க என்று சொல்லிவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள் பாரதி. ஏனோ தாம் பிரித்த உறவை எப்படியாவது சேர்த்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவள். நந்தினிக்கு ஒரு நிமிடம் மனது பக்கென்று இருந்தாலும் பொய்யாகவும் இருக்கலாம், உண்மையாகவும் இருக்கலாம். ஒருவேளை உண்மையாக இருந்தால் அவள் மனது இப்பொழுது அடித்து கொண்டது. ஒருவேளை பொய்யாக இருந்தால் யார் கால் பண்ணினா என்றே தெரியவில்லையே. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களோடு நந்தினி அறைக்குள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்து கொண்டிருந்தவளுக்கு அழைத்தான் முகிலன். தான் இந்தியாவிற்கு வந்துவிட்ட செய்தியை சொல்லும் போது, என்னடா ஒரு வார்த்தை கூட சொல்லாம வந்திருக்க, எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா என்று சொல்லிவிட்டு அவன் அழைப்பை துண்டிக்க போக, ஆமா நீ இப்ப எங்கே இருக்க? ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன், என்ன விஷயம் என்று சொல்லும் போது அங்கே ஆதினியின் சிரிப்பு சத்தம் கேட்டதும் புரிந்து போனது அவளுக்கு, இவன் இவளை காண வந்திருக்கிறான் என்று. அதியமான் ஹாஸ்பிட்டல் போக அடம் பிடித்ததில் கூட அப்படி ஒரு அர்த்தம் இருக்குமோ என்று உணர்ந்த நந்தினிக்கு மனம் பயமுறுத்த அப்படியே மடிந்து அமர்ந்து விட்டாள். அதை மீண்டும் கிளம்பி விட்டேன் என்று சொன்னதும் அவர்கள் வீடு வரும் வரை காத்திருந்தவள் இது உண்மையா பொய்யா என்ற சந்தேகத்தை உறுதிப்படுத்துவதற்காக வீட்டுக்கு கிளம்பினாள்.